ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு க்யூட்டான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அதில் இப்போ நான் ரவுண்ட் போடுறேன். அது மாதிரி குட்டி ஏதாவது மூடி எடுத்துகிட்டு 2 ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ரவுண்டில் இப்போ நான் என்ன மாதிரி டிசைன் பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணிக்கலாம். பென்சிலில் இது மாதிரி உள்ளே ஃபுல்லாக ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு அதில் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ரெட்டு, அப்புறம் எல்லோ, அப்புறம் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உள்ளே ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரா சைஸில் சென்டரில் வச்சு இது மாதிரி அதே சைஸில் ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்டுக்கு வெளியே இருக்க பீஸ்க்கு கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரா சைஸுக்கு நம்ம ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அந்த பீஸையும் சைடில் எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணி அழகாக இது மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி 2 ரவுண்ட் போட்டோம் இல்லையா, அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அது மாதிரி 2டையும் ஒரே மாதிரி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இது மாதிரி பட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை எல்லாமே 2 பீஸாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த இதில் ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்துகிட்டு அதில் சைடில் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி இந்த இதை நம்ம லைனாக ஒட்ட போகிறோம். ஒரு பூ மாதிரி லைனாக ஒட்டிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி அந்த பட்ஸை ஃபுல்லாகவே சைடில் ஃபுல்லாக இதே மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ரவுண்டு இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு அது மாதிரி அது மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஒரு க்யூட்டான டாய் தான் ரெடி பண்ண போகிறோம். இது மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாம் நேராக எடுத்து விட்டுட்டு அந்த பட்ஸோட பஞ்சு இருக்கு இல்லையா, அது மேலே ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சுலேயும் ஒவ்வொரு கலர் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாத்துலேயுமே வேறு வேறு கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை அந்த சென்டரில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி அந்த ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது நமக்கு தேவை, எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம்னா, இது மாதிரி பேம்போ ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஸ்டிக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக்கு நம்ம எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணுற சைஸில் ஃபர்ஸ்ட் சின்னதாக இந்த சைஸில் நான் காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரே மாதிரி 2 ஸ்டிக் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த சைஸில் 2 ஸ்டிக் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஓரமாக வச்சிடலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துக்கலாம். உங்ககிட்ட என்ன கலர் க்ளே இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே அந்த க்ளே வச்சுட்டு இது மாதிரி ஃபுல்லாக உள்ளே அமுத்தி விட்டுடலாம். அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஸ்டிக்கு பண்ணோம் இல்லையா, அதை இது மாதிரி ஒட்டணும். நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் இது மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதோட அந்த கேப்பில் உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்கான க்ளூ கன் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதையும் இது மாதிரி ஸ்டிக் ஓட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சாலே அது மாதிரி ஆகிடும். அதை க்ளேயில் நல்லா சொருகி வச்சிடலாம். நல்லா காய்ச்சதுக்கப்புறம் வச்சுட்டோன்னா நமக்கு க்யூட்டான டாய் க்யூட்டாக ரெடி ஆகிடும். பசங்களும் நல்லா விரும்பி விளையாடுவாங்க. இது மாதிரி வச்சிட்டோன்னா அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.